Hello friends, welcome to Tamil Tech Knowledge. நம்ம இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது பாதியிலே ஸ்டக் ஆயிடுச்சுனா என்ன பண்ணலாம்னு பாப்போம். இங்க பாருங்க என்னோட வீடியோ வந்து அப்படியே அப்லோட் ஆகாம ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 1 hour கிட்ட அப்படியே இருக்குது. எனக்கு என்ன பண்றது சொல்லிட்டு நான் இப்போ சொல்லி கொடுக்கிறேன் பாருங்க. இங்க கீழ சென்ட் ஃபீட்பேக் இருக்குல்ல, ரைட் சைடுல இத கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். சரிங்களா? அங்க மேல கர்சர் இருக்குல்ல, அங்க வந்து நான் சொல்ற மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்க. Dear YouTube support team, நம்ம வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி நம்ம ஃபீட்பேக் அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்பிச்சோன்னா அவங்க வந்து பார்த்துட்டு நம்மளோட ப்ராப்ளமை வந்து கிளியர் பண்ணுவாங்க. இதே மாதிரி மேலே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் சப்போர்ட் டீமுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம சப்போர்ட் டீமுக்கு நான் அனுப்ப போகிறோம். அதுக்காக டியர் யூடியூப் சப்போர்ட் டீம் சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் லைனில் வந்து கர்சர் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நம்மளோட ப்ராப்ளமை வந்து நம்ம எழுதணும். இந்த மாதிரி நான் வந்து யூடியூப் என்னோட வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். அது வந்து பாதியிலே வந்து எனக்கு ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக என்னோடய வீடியோ வந்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கணும். எப்படி நான் சொல்லி கொடுக்குறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம். மை வீடியோ ஹேஸ் பீன் ஸ்டக் ஆன் ப்ராசஸிங் HD version and I need a technical assistance. I would appreciate your help. அப்படி சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். நமக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்களா இல்லை அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப்னு சொல்லிட்டு நான் தேங்க்யூன்னு கீழே எழுதுகிறேன். ஓகேங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, டாட்டட் லைன் பாக்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து கிளிக்காக ஹைலைட் அப்படி இருக்குல்ல, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹைலைட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நமக்கு நம்மளோட வீடியோ கண்டென்ட்டை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பெண்டிங்குன்னு அப்படின்ட்டு இருக்கும். நம்மளோட வீடியோக்கு எல்லா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ்ட் ஆகிட்டு பப்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இப்போ எப்படி இருக்கும்னா நம்மளோட வீடியோ வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆகாதனால இங்கே சைடில் பாருங்கள் அப்லோடிங் வீடியோ அப்படின்னே இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். நம்மள வந்து பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகலை அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காமிச்சா தான் அவங்க பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணுவாங்க நம்ம ப்ராப்ளமை. சரிங்களா? இப்போ நான் எல்லோ கலருக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும். என்ன ஹைலைட் பண்ணணும்? நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன், அந்த ப்ரான் பிரியாணி ரெசிபி அப்படிங்கிற வீடியோவில் எனக்கு வந்து பெண்டிங் ஆகிருக்குது, அது வந்து எவ்வளோ அப்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணணும். எவ்வளோ அப்லோட் ஆகிருக்கு? 87% தான் அப்லோட் ஆகிருக்கு, 92% தான் அப்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து காமிக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா? அப்புறமா எந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஹைலைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பெண்டிங்கோடு சேர்த்து விசிபிலிட்டி எப்படி இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நமக்கு வந்து அப்லோட் ஆகலை. ஓகேங்களா? அதோடு சேர்த்து நம்ம வந்து டன் கொடுத்துருங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே வந்து இங்கே காப்பி ஆகிடுச்சு. அப்போது அதுக்கப்புறமா சென்ட் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஃபீட்பேக் வந்து சென்ட் ஆகிடும். இப்போ சென்டிங் ஃபீட்பேக் சொல்லுது. அப்போது நம்மளோட ஃபீட்பேக் வந்து சென்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் அ ஃபீட்பேக்னு அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து 2 days ஆகலாம். ஓகேங்களா? கிளியர் பண்ணுறதுக்கு 2 days ஆகும். 2 days கழித்து நான் வந்து அதே மாதிரி என்னோடய வீடியோ வந்து டெஸ்க்டாப் சைட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய வீடியோ ஓப்பன் பண்ணேன்னா இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்ட்டு நம்ம போனோம்னா நான் வீடியோ கண்டென்ட் ஃபுல்லாகவே இருக்கும். நான் அதில் போகிறேன். 2 days ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அதில் ஃபஸ்ட்டு வீடியோ தானே இருந்தது, இப்போ அன்லிஸ்டட்லேயே தான் இருக்குது. நான் இன்னும் வந்து பப்ளிஷ் பண்ணலை. நம்ம அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்லோட் ஆகிடுச்சு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிருக்குது. அப்லோடிங் வீடியோனே காமிக்கல, எடிட்டரில் போய் நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளே பண்ண டைம் எடுக்கும். அதனால் எடிட்டரில் போயிட்டு கீழே வீடியோ சிம்பிள் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணால் என் வீடியோ ஃபுல்லாக வந்து எனக்கு ப்ளே ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகலை, பாதிலே ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீட்பேக் அனுப்பிச்சு அவங்க டெக்னிக்கெல்லாம் வந்து சரி பண்ணிவிடுவாங்க. 2 days டைம் எடுக்கும். அப்படியே உங்களுக்கு சரி ஆகலை, டைம் எடுத்தும் சரி ஆகலை அப்படின்னா நம்ம வந்து வேறு வழி கிடையாது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம திரும்பியும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்லோடு தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்னால் இங்கே வந்து ஐ கார்டு எண்டு ஸ்க்ரீனில் நான் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பப்ளிஷ் கொடுத்துப்பேன் இந்த வீடியோவை. சரிங்களா? 2 days பிறகும் நம்ம வீடியோ அப்லோட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து திரும்ப அகெயின் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.